ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 வெங்காயம் 3 முட்டையை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி அதில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் இந்த வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். பச்சையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக வதக்கிட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவு நம்ம வதக்கினா போதும். லேசாக செவந்து வந்துச்சுன்னா போதும். நான் மீடியம் சைஸு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முட்டை அதிகமாக எடுத்திங்கன்னா வெங்காயமும் அதிகமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்தில் சிறுசாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக செவந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி லேசாக ஆறணுங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக சூடு ஆறினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆம்லெட் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வர்றதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு தான் நமக்கு ஹெல்த்தி. அதனால் மேக்ஸிமம் கோதுமை மாவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்சு போல் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைகள் சாப்பிட்றதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். வேறு நம்ம பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை. அதனால் காரத்துக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. 3 முட்டை 3 வெங்காயத்துக்கு 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ சேர்த்த பொருட்கள் இவ்வளோ தான். இது சமையல் தெரியாதவங்க கூட பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. நைட்டுக்கும் நீங்கள் வச்சுக்க லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு அனுப்புனீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா முட்டையே சாப்பிட மாட்டோன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா முட்டை சேர்த்துருக்கிறதே தெரியாது. மாவு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அடை அந்த மாதிரி நினச்சி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுங்க. கடைசி அது கூட பாருங்கள், ரொம்ப பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தான் சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு காய பவுடர் சேர்த்துருக்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கடாயில் எல்லா இடமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டை மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுறணும். பாருங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி. நான்ஸ்டிக் கடாய் தான் இதுக்கு பெஸ்ட்டு. கடாய் ஃபுல்லாக நல்லா பரவுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்குறேன். வெள்ளை எள்ளு, கருப்பில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டு எடுத்துகிட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதுதான். திருப்பி விட்டதுக்கப்புறமா மூடி போட வேண்டாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ஒரு சாதாரண ஆம்லெட் ரெசிபி தான். ஆனால் எல்லா வித ஊட்டச்சத்தும் இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.